வேம்பாலம் பட்டை போட்டு ஹேர் ஆயில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு ஊற வச்சிருந்தேன். ஊற வைக்கும்போது எனக்கு ஒரே டவுட்டு ரெட் கலரில மாறுமா? மாறாதான்னு. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லாவே கலர் வந்திருந்தது. நான் எப்பவுமே ஃபேஸ்க்கு வந்து ஒரு பவுடர் அரைச்சு போடுவேன். அந்த பவுடர் வந்து முடிய போகுது. அதனால அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து தொலைவிட்டு இருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்பைமேனி இலை, பாலப்பொடு. இத வந்து அம்மன் பச்சரிசி இலைன்னு சொல்லுவாங்க இந்த பாலப்பொட. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அத போய் புடுங்கிட்டு வந்து காய வைக்கிறக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெயில்ல காய வைக்கக்கூடாது. நிழல்லயே வந்து காய வைக்கணும். இந்த ஃபேஸ் பவுடருக்கு நெறைய தேவை. நான் இப்போதைக்கு எனக்கு என்னென்ன கிடைச்சதுன்னா, ஆரஞ்சு தோலு, குப்பைமேனி இலை, பாலப்பொடி. சரி இத ஃபர்ஸ்ட்டு காய வைக்கலான்னு சொல்லிட்டு அத பிரிச்சு வச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து சிம்பிளா வந்து தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு வரமிளகா, 4 பல் பூண்டு இத ஃபுல்லா போட்டு நல்லா வதக்கி ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சு, தோசைக்கு, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. சப்பாத்திக்கு கூட இது நல்லாருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து இந்த சட்னிக்கு குட்டி தோசை ஊத்தி சாப்பிடணும்னு இருந்தது. அதனால நான் வந்து குட்டி தோசை ஊத்தி அதுக்கு தொட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு செம்மையா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.